தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸ்டாலினின் தொடர் காமெடிகள். நான் ஏற்கனவே சொன்ன இந்த கோமாளி கூத்து வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நடக்காமல் இன்றைக்கு ஜெர்மனியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டினார், அதை அவரே மிதித்தார் அப்படின்ட்டுலாம் நமக்கு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அங்கே ஸ்டாலின் வந்து அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம்! அதுவும் வாயால் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் எதால சாப்பிட்றோம்? ஆனால் அவர் வாயால் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய சாதனை. சரியா? அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற ஸ்டாலின், அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய புறாக்களுக்கு அப்படி இப்படி தூவுறாரு. சரியா? அது தூவினோடனே அந்த புறாக்கள்லாம் முதல்ல ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நகரங்களில் இது மாதிரி புறாக்களுக்கு பொதுவில் உணவு அளிப்பது என்பது சட்டப்படி குற்றம். சரியா? ஆனால் அதை ஸ்டாலின் செய்கிறார். இதுக்கு என்ன தூக்கிட்டு வருவாங்கன்னா, அவருக்கு இம்யூனிட்டி இருக்குது. இம்யூனிட்டி இருந்தாலும் கூட, அதாவது நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நபராகத்தான் நீங்கள் பார்க்கப்படுவீர்கள் என்றால், நீங்கள் தமிழக முதலமைச்சர் என்பதனால், நீங்கள் செய்யக்கூடிய குற்றச்செயலுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படாது என்றாலும் கூட, நீங்கள் செய்வது தண்டனை தான். அதையெல்லாம் கூட விடுவோம். ஆனால் இதே ஸ்டாலினை அப்படியே சற்று பின்னோக்கி பார்ப்போமா? ஸ்டாலின் ஒரு வாட்டி வந்து இந்த நரிக்குறவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து அதிரடியாக நுழைந்து இவங்க குடும்பமே எந்த வீட்டில் கதவு திறந்தாலும் நுழையிற வழக்கம் தானே இந்த குடும்பத்துக்கு. அப்படி நுழைந்து அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது அந்த சீன், அந்த வீடியோ திரும்பி பாருங்கள். அந்த நரிக்குறவர் பெண் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க இது அது பேர் என்ன, வடை, அப்புறம் பல்வேறு பணியாரங்கள், இதெல்லாமே பலகாரங்கள், இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி, ஐயா உங்களுக்காக தான் ஐயா இதெல்லாம் பண்ணோம், நீங்கள் சாப்பிடுங்கய்யா அப்படின்போது சாப்பிட்டுட்டே இருக்காரு. அப்படின்போது ஐயா உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக புறாக்கறி அன்னொடனே அப்படியே துப்பி எழுந்துடுறார் ஸ்டாலின். அந்த அளவுக்கு புறாக்கள் மீது அவ்வளோ ஒரு பாசம் கொண்டவர். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஸ்டாலினை பார்த்தீங்கன்னாக்கா புறாக்கூண்டு தலையன் என்று கூட நிறைய பேர் விமர்சிப்பது உண்டு. அந்த காலத்து ஸ்டாலினுடைய அந்த கெட்டப்பை பார்த்து இது மாதிரி விமர்சிப்பது உண்டு. எது எப்படி இருந்தாலும் இப்படியான புறாக்கள் மீது பாசம் கொண்ட ஸ்டாலின் அங்கே புறாக்களுக்கு அங்கே உணவு ஊட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிந்தது. இது வந்து அப்படியே சிர்கா 2010, அதாவது சிர்கா 2010 அப்படின்னா அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது என்னன்னா நம்ம வந்து அப்படியே பின்னோக்கி போகிறோம். 2010 பார்த்தீங்கன்னாக்க கருணாநிதி ஒரு தண்ணீர் தொட்டியை கட்டினார். இந்த தண்ணீர் தொட்டி என்ன அப்படின்னாக்க, அது வந்து புதிய தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீர் தொட்டியை திறந்து வைத்து அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விழா எடுத்தார்கள். இந்த விழா என்ன அப்படின்னாக்கா, அந்த தண்ணீர் தொட்டியை திறந்து வைக்கிறோம், புதிய தலைமைச் செயலகத்தை அவசர கோலத்தில் திறந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி திறந்து வைத்தார்கள் 2010. அதில் பார்த்தீங்கன்னா தோட்டாத்தரணியை வைத்து 3 கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டாங்க. செட்டு போட்டு இவங்க எல்லாமே செட்டப்பு நாடகம் தானே இவங்க எல்லாமே. அந்த மாதிரி செட்டு போட்டு திறந்து வைத்தார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த தலைமைச் செயலகத்தை தன்னுடைய நேரடி பார்வையில் தான் அது கட்டப்பட வேண்டும். ஏன்னா அதுக்கு 800 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த 800 கோடி ரூபாயை தான் மட்டுமே திருடி கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்பொழுது இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அந்த பொதுப்பணித்துறை அமைச்சகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார் அப்படின்றதும் வரலாறு. இப்படியாக விடுவிக்கப்பட்ட நிலையில் கருணாநிதியுடைய நேரடி பார்வையில் வந்தது தான் அந்த தண்ணி தொட்டி. சரியா? அதில் இந்த கருணாநிதி பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து செல்வார். அங்கே யாரெல்லாம்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் புடைசூழ செல்வார். நம்மளுடைய அந்த சிந்து பைரவி படத்தில் ஒரு பாட்டு வரும் தெரியுமா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான்ற மாதிரி, தண்ணி தொட்டி தேடி வந்த திருட்டு தத்தா நான்ற மாதிரி இவர் வந்து அங்கே போவார். போயிட்டு என்ன பண்ணுவார்னா, அதிமுக்கியமான பிரச்சனைகள் இங்கே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும். அப்பொழுதெல்லாம் கருணாநிதி என்ன செய்வார் என்றால், அங்கே சென்று அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில் வந்து இதுவே ஒரு பெரிய தொட்டி, அந்த தொட்டிக்குள்ளே ஒரு தொட்டி, அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா மீன் குஞ்சுகள் இருக்கும். இந்த மீன் குஞ்சுகளுக்கு பொறி போட்டு கொண்டிருப்பார் கருணாநிதி. அந்த பொறி போடுவதை பார்த்து எவ்வளோ அழகாக தலைவர் பொறி போடுறாரு பாருங்க மீனுக்கு அப்படின்னு சொல்வதற்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படை அப்படி நின்று கொண்டிருக்கும். இவர்கள்லாம் நின்று புடை சூழ கருணாநிதி மீன் குஞ்சுக்கு பொறி போட்டு கொண்டிருப்பார். யார் எங்கே செத்தா என்ன, யாருக்கு என்ன பிரச்சனை நடந்தா என்ன, அதை பற்றி கருணாநிதி கவலைப்பட்டாரா? கவலைப்படவில்லை. அப்போ கருணாநிதியோட மகனாக சொல்லப்படுகின்ற ஸ்டாலின், நான் சொல்லலை, அவரே சொல்லிக்கிறார். ஏன்னா எல்லா இடத்துலையும் போய் அவர் தான் சொல்கிறார், கருணாநிதியின் மகன் அல்லவா, நம்மள்கிட்டே கேட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய ஸ்டாலின் இன்றைக்கு ஜெர்மனிக்கு சென்று புறாவுக்கு பொறி போட்டு கொண்டிருக்கிறார்.
இவ்வளவுதான் இவங்களுடைய குடும்பத்தோடைய சாதனை. மொத்தத்துல இந்த பொரியும் ஓசி, போன செலவும் ஓசி. சரியா? ஆனால் நம்முடைய பணத்திலிருந்து இவர்கள் இதையெல்லாம் செய்துவிட்டு, இவர்களுடைய அமைச்சரை வைத்து நம்மை பார்த்தே ஓசி, ஓசி என்றும் சொல்வார்கள். இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதில அடுத்த காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ஒரு கூட்டத்தை நடத்துகிறாராம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய பல நிறுவன தலைவர்களுடன் பேசுகிறாராம். ஸ்டாலின் என்ன நிறுவன தலைவர்களிடம் பேசுவார்? நமக்கு தெரியாதா ஸ்டாலின் என்ன பேச முடியும்னு? ஸ்டாலினுடைய பேச்சாற்றல் என்ன நமக்கு தெரியாதா? அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய அந்த நிறுவன தலைவர்கள்னா, நிறுவன தலைவர்கள் கிடையாது. நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மேனேஜர் கிரேட்ல இருக்கக்கூடிய நபர்களை அழைத்து, ஆளுக்கு ஒரு கோட்ட போட்டு உட்கார்ந்துட்டா எல்லாருமே நிறுவன தலைவர்கள் தானே. அப்படி உட்கார்ந்துக்கிட்டு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள் நமக்கு தெரியாது. ஆனால் சொல்லப்படுகிறது என்னன்னா, இந்த நிறுவனங்களுடன் முதலீட்டுக்காக இவர் வந்து மிக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு. அது என்னடா நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே தமிழகத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள். ஏற்கனவே தமிழகத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற நிறுவனங்களிடம் நீ என்ன போய் கழட்ட முடியும்? நீ என்ன புதுசா போய் பேச முடியும்? அவன் என்ன நிறுவனம்ன்றத உன்னால வாயால சொல்லக்கூட முடியாது. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா, மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்றத கூட சொல்லத் தெரியல. சரியா? மர்க்கடீஸ் அப்படின்னு சொல்றாப்புல. நான் தான் நேத்திக்கே சொன்னேன் வருண்ட்ட பேசும்பொழுதே. மாடர்ன் அப்படின்றதே அந்த ஆளால எழுதி காமிக்க முடியாது. MADAN எழுதுவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இங்கேயும் கதை. சரியா? இப்படி இருக்கின்ற நீ அவங்க தொழிலதிபர்கள்ட்ட பேசி அப்படியே அறுத்து கிழிச்சுடுவியோ, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அங்கே போற நீ சிகிச்சைக்கு போற. அந்த சிகிச்சையை நல்லா பண்ணிட்டு ஒரு உல்லாச பயணமாக போயிட்டு நீயும் உன் மனைவியும் எங்களுடைய செலவுல ஊரை சுத்தி பார்த்துட்டு வாங்க அவ்வளவுதான். உனக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு உனக்கு எங்களுடைய பணம் பல்லாயிரக்கணக்கான கோடி வந்து தினம் தினம் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். தினம் தினம் உன்னுடைய குடும்பம் சுரண்டி கொண்டிருக்கிறது. அதில் இதுவும் ஒரு செலவாக இருந்துட்டு போட்டோம். தண்ட செலவாக இருந்துட்டு போட்டோம்னு வேணா எடுத்துகிட்டு போகிறோமே தவிர்த்து எதுக்கு இந்த உருட்டு? இதில் பார்த்தீங்கன்னாக்கா 7,000 கோடி ரூபாய் முதலீட்டுக்கு வரவிருக்கிறது. 3,000 கோடி ரூபாய் முதலீடு வரவிருக்கிறது அப்படின்னு எல்லாமே வரவிருக்கிறதுன்னு சொல்கிறையே தவிர ஏதாவது வந்ததுன்னு சொல்லியிருக்கியா? துபாய் போன, ஜப்பான் போன, சிங்கப்பூர் போன, ஸ்பெயின் போன, அமெரிக்கா போன, நீ எங்கே போயுமே இந்த 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 முதலீடு வந்துள்ளது, நான் இதை கொண்டு வந்தேன்னு எதுவுமே கிடையாது. கூட அந்த ஃபோட்டோ ஆப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு ஃபோட்டோவில் நிற்கிறதுக்கு அந்த ஒரு இரிட்டேட்டிங் பர்சனாலிட்டி அவன் அந்த வளர்ந்து கெட்டவன் ஒருத்தன் கூட வந்து நின்றுக்கிட்டு என்னையும் பாரு என் அழகையும் பாருன்னு அவனும் வந்து நின்றுக்கிட்டு தவிர்த்து வேறு என்ன சாதனை இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா டிசைனாக கோட்டு. நீ என்ன கோட்டு போட்டாலும் குடுகுடு பாண்டி மாதிரி தான் இருக்க. சரியா? அந்த குடுகுடுப்பக்காரங்க கோட்டு தான் உன் கோட்டு. சரியா? அதை எதுவும் மாற்ற முடியாது. அப்படின்னும் பொழுது டிசைனாக போட்டு சபரீசன் கொடுத்து அனுப்பிச்சிருப்பான். இந்த கோட்டை போடு மாமா, இந்த கோட்டை போடு மாமான்ட்டு. சபரீசன் மட்டுமா ஊரே அவனை மாமான்னு தானே சொல்லுது. விஜய் சொன்னதிலிருந்து ஆரம்பித்து விஜய் அங்கிள்னு ஆங்கிலத்தில் சொன்னார். நம்ம தமிழ் வழிப்படுத்தணும் இல்லையா? ஏன்னா நீ வந்து முத்தமிழையும் வித்தவருடைய மகன் அல்லவா? அதனால் அங்கிள் என்பதனை மாமா அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அதை வந்து அங்கே பிரதிபலிப்பதற்காக அங்கே போய் நின்றுக்கிட்டு ஒரு ஷோ காமிக்கிறது. இந்த கேவலத்திற்கு நாம் பணம் துட்டு தண்டம் அழறோம் அப்படின்றது தான் வந்து இதில் உச்சக்கட்ட அசிங்கம். அந்த அசிங்கமும் இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இப்படியாக இங்கே டிஜிபியுடைய நியமனம் அப்படின்றதுல குளறுபடி, 8 பேருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மீறி இந்த டிஜிபிக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா உச்சநீதிமன்றத்தை வந்து நாடி இருக்கிறார்கள். பிரச்சனை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்று சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற நிலை. காவல்துறை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தனக்கு எந்தவித புரிதலும் கிடையாது அது குறித்து அப்படின்ற நிலையில் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு பரவலாக வைக்கப்படுகிறது. இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. திரும்பி வரும்போது பாருங்களேன், ஏர்போர்ட்டில் ஒரு ஷோ நடக்கும். சார்ன்னு அந்த பக்கம் ஒரு கும்பல் நின்று அப்படி கேள்வி கேட்குற மாதிரி ஒரு நாடகம். என்ன கேள்வி கேட்க போகிறானுங்கன்றதை ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டில் எழுதி அதை கொடுத்துருப்பாங்க. அதில் இவங்களுடைய வேண்டுதல் என்னென்னா சரியான துண்டு சீட்டை அந்த எடுக்கணுன்ட்டு. ஏன்னா அந்த நம்பர் மாற்றி எடுத்துக்கிட்டுன்னு வைங்க, இது தத்தியாச்சே. அந்த நம்பரை மாற்றி எடுத்துக்கிட்டா வேறு ஒரு கேள்விக்கு இந்த கேள்வியை பதிலாக சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வேறு. இந்த பிரச்சனையெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சகித்து கொள்ள வேண்டிய அவசியமே வருது தெரியுமா? நாம் செய்த ஒரே தவறு என்னென்னா
ஸ்டாலின் தான் வருவார், விடியல் தர போகிறாரு அப்படின்றத நம்பி போய் ஓட்டு போட்ட ஒரே பாவத்திற்காக இதை அத்தனையும் நம்ம அனுபவிக்கிறோம். இதனால் சல்லி பைசாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பயன் இருக்கான்னா கிடையாது. ஆனால் எப்போவோ கருணாநிதி ஏதோ ஒரு வசனம் எப்போவோ எழுதிய காரணத்தினால கருணாநிதியுடைய மகன், அந்த மகன் வந்து நமக்கு நல்லது செய்வான் நம்புறது, அந்த மூட நம்பிக்கை இருக்குது பாருங்கள். தமிழகத்தின் மிகப்பெரிய மூட நம்பிக்கை திமுக நல்லது செய்யும் என்பது. அதுவும் திமுகவில் இருக்கக்கூடிய கருணாநிதி குடும்பம் நல்லது செய்யும் என்பது. அந்த மூட நம்பிக்கையின் காரணத்தினால இது அத்தனையும் நாம் சகித்து கொண்டு செல்ல வேண்டும். 2026லாவது இந்த மூட நம்பிக்கையிலிருந்து நாம் விடுபடுவோம் என்கிற அந்த பகுத்தறிவு சிந்தனையை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.